கணைத்திளங்கருமை கன்று கிறங்கு நினைத்து முலை வழிய நின்று பால் சோழ அனைத்திலம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சின்னத்தினால் தென்னிலங்கை கோமனை சற்ற மனத்துக்கு நீனை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஏதன பேருலகம் இனித்தான் எழுந்திராய் ஏதன பேருலகம் அனைத்தில தாரும் அறிந்தலோரம் பாவாய் அனைத்தில தாரும் அறிந்தலோர் எம்பாவாய். அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பெருமாம் திருப்பாதம் பணிந்து என்கிற உயர்ந்த அனுஷ்டானத்தை திருப்பாவையிலே நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இன்றைய 12வது பாசுரத்திலே எழுப்பப்படக்கூடிய கோபிகை, இவளுடைய பெருமை என்ன என்னால், இவள் ஒரு முக்கியமான ஒரு கோபாலனுடைய தங்கை, நற்செல்வம் தங்காய் என்று எழுப்புகிறார்கள். கீழ் 11வது பாசுரத்திலே கோபாலர்களுக்கு என்ன பெருமை சொன்னார்? அத்தனை பேரும் அவர்களுடைய அந்த ஸ்வதர்மத்தை விடாமல் அனுட்டிப்பவர்கள், அந்த அவர்களுக்கு ஏற்பட்ட குல தர்மத்தை விடாமல் அனுட்டிப்பவர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைய பாசுரத்திலே அந்த நற்செல்வன் என்று ஒருவரை குறிப்பிடுகிறார்களே, அவர் என்ன பண்ணியிருக்கிறார் என்னால், அவர் ஸ்வதர்மத்தை அறவே விட்டவர், ஸ்வதர்மத்தை துளிக்கூட பண்ணாதவர் என்று சொல்கிறார்கள். ஐயோ, பண்ணாதவருக்கு ஒரு பெருமையா என்னால், அவர் பண்ணவில்லை, அந்த ஸ்வதர்மத்தை அவர் அனுட்டிக்கவில்லை. ஆனால் அவர் என்ன காரியம் பண்ணுகிறார் என்று பாசுரத்திலே பார்ப்போம். கனைத்திளங்கத்தெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முளவழியே நின்னு பால் சோரா நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செத்த மனத்து கினியானைப் பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்து அறிந்தேலோர் எம்பாவாய். இந்த கோபிகையினுடைய திருமாளிகைக்கு வந்திருக்கிறார்கள். அங்கே நடக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். அது அப்படியே வர்ணிக்கிறார்கள். நிறைய எருமைகள் இருக்கின்றன. அந்த எருமைகளெல்லாம் அதனுடைய கன்றுகளுக்கு பால் கொடுக்க வேண்டிய நேரம் என்று அந்த எருமைகளுக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் கறப்பார் இல்லை. அந்த கன்றுகளை கொண்டு எருமையிடத்திலே விடுவதற்கு இங்கே ஆள் இல்லை. சரி, எருமை என்ன பண்ணியது? முடிந்தவரை கத்தி பார்த்தது. கத்தினால் அந்த இடையன் வருவான் என்று கனைத்து, ஆனால் யாரும் வரவில்லை. இளங்கத்தெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து, இளங்கத்தெருமை கன்றுக்கிறங்கி அந்த கன்றின் மீது ஒரு இரக்கம் கொண்டு என்ன பண்ணிவிட்டது? இளங்கத்தெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்து, தானே முளை வழியே பாலை சொரிய ஆரம்பித்து விட்டன அந்த எருமைகள். அப்படி சொரிந்து விட்டதனாலே என்ன ஆகிவிட்டது? அந்த இடமெல்லாம் பாலாகி பால் வெள்ளமாக ஓடுகின்றது. நனைத்து இல்லம் சேரா ஆக்கும் நற்செல்வன், அந்த பால் எல்லா இடத்திலேயும் அங்கே கொட்டியதனாலே இடம் முழுவதும் பால் சேராக மாறிவிட்டது. பால் சோறு இல்லை, பால் சேறு. பால் சோறு பின்னால் வரப்போகிறது 27வது பாசுரத்திலே. இங்கே பால் சேறு. அப்படி இடமெல்லாம் பால் சேராகி விட்டது. அவனை என்ன சொல்கிறார்கள்? நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அவனை போய் நற்செல்வன், செல்வம் பொருந்தியவன் என்று சொல்கிறார்கள். என்ன காரணம்? ஏன் அவன் இந்த கடமையை செய்ய தவறிவிட்டான் என்னால், அவன் பகவானுடைய அந்தரங்க கைங்கரியபரன்.
அவன் கண்ணனுக்காக அத்தாணி சேவகம் செய்வதற்கு கண்ணனோடு அவன் போயிருக்கிறான். அப்படி அத்தாணி சேவகம் செய்யக்கூடியவனுக்கு தன்னுடைய ஸ்வதர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு எங்கிருந்து நேரம் இருக்கும், எங்கிருந்து நினைவு இருக்கும்? அதனால் அவன் அங்கே பெரிய ஒரு பகவத் கைங்கரியத்திலே ஈடுபட்டதனாலே ஸ்வதர்மத்தை அவன் மறந்தான். பெரியாழ்வார் ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார், சுரிகையும் தெரிவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட ஒரு கையால் ஒருவம் தன் தோளை உண்ணி என்ன ஒவ்வொரு வஸ்துவை ஒவ்வொருத்தர் எடுத்துக்கொண்டு போகிறார் கண்ணனுடைய வஸ்துக்களை. ஆனால் கண்ணன் என்ன பண்ணுகிறான், கடைசியாக ஒருவன் மீது, ஒரு நண்பன் மீது கையை போட்டுக்கொண்டு, தோள் மீது கையை போட்டுக்கொண்டு அவன் வருகிறான். அப்படி வருகின்றானே ஒரு நண்பன், அவன்தான் இந்த நற்செல்வன். அவனுக்கு இந்த மாடுகளை பார்ப்பதற்கு எப்பொழுது அவகாசம் இருக்கும், எப்படி அந்த நினைவு இருக்கும்? ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள், அக்னிகாரியம் இளைய பெருமாள் என்றைக்கு அக்னிகாரியம் பண்ணுகிறாரோ அன்றைக்கு தான் இவனும் பாலை கறப்பான் என்று வேடிக்கையாக சொல்கிறார்கள். 16 ஆண்டு காலம் ராமபிரானோடு இளைய பெருமாள் போனாரே, அவர் ஒரு நாள் சந்தியாவந்தனம் பண்ணியிருப்பாரா, ஒரு நாள் அக்னிகாரியம் பண்ணியிருப்பாரா? ராமனுக்கே அவர் கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருந்திருப்பார். அப்படி அவர் என்னைக்கு தன்னுடைய கர்மங்களை பண்ணுகிறாரோ அன்றைக்கு இவனும் பண்ணுவான் என்று சொல்கிறார்கள். என்ன அர்த்தம்? இருவருமே ஒரு நாளும் பண்ண போவதில்லை என்றுதான் அர்த்தம். ஆனால் இவனை என்ன சொல்கிறார்கள்? நற்செல்வன். அவன் நல்ல செல்வம் பொருந்தியவன். என்ன செல்வம்? அதிகமாக பணம் காசு இருக்கிறதா? அந்த செல்வம் அன்னு. இது கைங்கரிய செல்வம். இந்த கைங்கரிய செல்வம் விபீஷணன் அவன் என்ன பண்ணுவினான், ராவணனை விட்டு அவன் ராமனிடத்திலே புறப்பட்டான். அந்த சமயத்திலே அவனை பார்த்து வால்மீகி அந்தரிக்ஷகதா ஸ்ரீமான் என்ன அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணினார். எப்பொழுது எம்பெருமானை போய் நாம் அடைகிறோமோ, பகவானுடைய கைங்கரிய பரராக நாம் ஆகிறோமோ அன்னைக்கு தான் நாம் ஸ்ரீமானாக ஆகிறோம். அப்படி நற்செல்வம் தங்காய். நாங்கள் எல்லாரும் எப்படி இங்கே கஷ்டப்படுகிறோம், பனித்தலை வீழ நின் வாசல் கடைபத்தி. நாங்கள் தலையிலே பனி கொட்டுகிறது, உன்னுடைய வீட்டினுடைய வாயிலினுடைய கடையை நாங்கள் பற்றி கொண்டு அப்படியே தொங்கிக் கொண்டு நிற்கிறோம். இந்த காலத்திலே பேருந்திலே தொங்கிக் கொண்டே பயணிக்கிறார்களே, அதுபோல இவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணினார். இங்கே பனித்தலை வீழ என்கிற இடத்திற்கு அவர் என்ன தெரிவித்தார், மேலே பனி வெள்ளம், கீழே பால் வெள்ளம், எங்கள் உள்ளத்திலே மால் வெள்ளம். எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பானது வெள்ளமிட்டு அங்கே என்னுடைய உள்ளத்திலே போகின்றது. தலையிலே பனி வெள்ளம், 3 வெள்ளத்துக்குள்ளே நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். மேலே பனி வெள்ளம், கீழே பால் வெள்ளம். நனைத்தில்லம் சேராக்கும் என்பதனாலே கீழே பால் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கள் உள்ளத்துக்குள்ளே கண்ணன் மீது இருக்கக்கூடிய அந்த காதல் வெள்ளம் அது இருக்கிறது. இந்த 3 வெள்ளங்களுக்குள்ளே நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். பனித்தலை வீழ நின் வாசல் கடைபத்தி, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்து கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். நாங்கள் யாரை பாடிக்கொண்டிருக்கிறோம்? கண்ணனை பாடும்பொழுது நீ வாய் திறக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை. நாங்கள் ராமனை பாடிக்கொண்டிருக்கிறோம். ராமனுக்கு என்ன பெருமை? அவன்தான் மனத்துக்கினியான். பெண்களுடைய மனத்துக்கு இனியவன் ராமன். கண்ணன் என்றால் பெண்களுக்கு கசப்பானவன். அந்த ராமனை நாங்கள் பாடும் பொழுதும் நீ வாய் திறக்காமல் இருக்கிறாய். இனித்தான் எழுந்திராய், இனியும் நீ எழுந்திருக்காமல் இருக்கிறாயே, இனி எழுந்திராய். இதென்ன பேருறக்கம், இது என்ன பெரிய உறக்கமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அத்தனை பேரும் வந்தாகிவிட்டதா என்று உள்ளே இருப்பவள் கேட்டால் அதற்கு அனைத்தில்லத்தாரும் அறிந்து, உன்னுடைய சம்பந்தத்தாலே அத்தனை பேரும் பாகவதர்களாக ஆகிவிட்டார்கள், அத்தனை பேரும் வந்துவிட்டார்கள், நீ மட்டும்தான் வர வேண்டும் என்று சொல்லி இந்த பாசுரத்திலே ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள். இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் அது தில்லை திருச்சித்திரகூடம் என்கிற திவ்ய தேசம். அங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய கோவிந்தராஜர் என்ன அந்த மூலவருக்கு பெயர், பார்த்த சாரதி என்று உற்சவருக்கு பெயர். அந்த தில்லை திருச்சித்திரகூட எம்பெருமானை அனுபவிக்கும் பொழுது குலசேகர பெருமாள் அவர் எப்படி அனுபவிக்கிறார்? ராமனுடைய சரித்திரத்தை அங்க நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்னி விண்முழுதும் உயக்கொண்ட வீரம் தன்னை செங்கநெடுங் கருமுகிலை ராமன் தன்னை தில்லநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை எண்ணுகொலோ கண்குளிர காணுநாளே என்று ராமனுடைய சரித்திரத்தை சொல்லி சொல்லி அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார். இந்த பாசுரத்திலேயும் கண்ணனுடைய சரித்திரத்தை சொல்ல வேண்டி இருக்க ராமனுடைய சரித்திரம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த
மனத்துக்கினியான் என்று இந்த ராமனுடைய சரித்திரத்தை அனுபவிக்கிறார்கள். அதனால் இந்த பாசுரத்திலே நாம் தில்லை திருச்சித்திரகூடம் என்கிற அந்த திவ்ய தேசத்தை அனுபவிக்கலாம் என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.